ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு அரைக்க மறந்துட்டீங்கன்னாலோ இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது செய்யணும்னாலோ இந்த மாதிரி ஹெல்த்தியான இட்லி ரெடி பண்ணி பாருங்க. சோள மாவு இட்லி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோங்க. சோளத்தை ஊற வச்சு அரைச்சு புளிக்க வச்சு டைம் இல்லைனாலும் இந்த மாதிரி சோள மாவு இட்லி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சோள இட்லியோட டேஸ்டியான ஒரு சட்னியும் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சோள இட்லிக்கு இன்ஸ்டன்ட் மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. மிக்சிங் பவுல்ல அரை கப் அளவு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். உப்புமா செய்யற ரவை தான் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு கப் அளவு சோள மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவுன்னு சொன்னா கார்ன்ஃபிளவர் மாவுன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஜோவர் ஃபிளவர்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. சோள மாவு ஒரு கப் அளவு சேர்த்துட்டேன். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் ஒரே கப்ல தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டா கிடைக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே ஒரு கப் அளவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் அரை கப் ஊத்தி நல்லா கலந்துட்டு மறுபடியும் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். மாவு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்க கூடாது. நம்ம நார்மலான இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். பாருங்க, எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மாவு இந்த மாதிரி கரைச்சிட்டேன். மாவு பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியா இருக்கு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டுங்க. மாவு ஊறி வரக்குள்ள சட்னி ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இதோடவே 4-5 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதோடவே சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் புளி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதோடவே அரை கப் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த பவுலுக்கு மாத்திக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசி அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சட்னி நல்லா தண்ணியா வேணும்னா தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். கிள்ளிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்ப நம்ம தாளிப்பை சட்னியோடவே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நம்ம நார்மலா செய்யற இட்லி தோசைக்குமே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். நம்ம மாவும் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நான் ரெஸ்ட் விட்டுருந்தேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க. நம்ம இன்ஸ்டன்டா செய்யறனால நான் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடாக்கு பதிலாக நீங்க ஈனோ கூட சின்னது ஒரு பாக்கெட் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாதான் இட்லி நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்ப நல்லா மாவை கலந்துட்டேன். இப்ப நம்ம வந்து இட்லி ஊத்திக்கலாம். நான் இட்லி தட்டுல துணி போட்டு வச்சிருக்கேங்க. துணி நல்லா ஈரம் பண்ணி துணி போட்டு வச்சிருக்கேன். நீங்க எண்ணெய் தடவை இட்லி தட்டு இருந்தா எண்ணெய் தடவிட்டு நீங்க வந்து இட்லி ஊத்திக்கோங்க. இப்ப நான் எல்லா குழியிலையுமே இட்லி வந்து இந்த மாதிரி ஊத்திட்டேன். நம்ம எடுத்திருக்கிற மாவோட அளவுக்கு 15 இருந்து 16 இட்லி பக்கமா நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ இட்லி ஊத்திட்டேன். இப்போ இட்லியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா ஹீட்டா இருக்கு. நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ள வச்சுக்கலாம். இட்லி தட்டை உள்ள வச்சுட்டேன். மூடி போட்டுடலாம். ஒரு 7 இருந்து 8 நிமிஷத்துலயே இட்லி நல்லா வெந்து வந்துருங்க. பாருங்க, நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நம்மளோட இட்லி பார்க்கவே சூப்பரா வந்திருக்கு. செக் பண்ணிக்கலாம். நான் சின்னதா ஒரு ஸ்பூன் விட்டு பாக்குறேன். பாருங்க, மாவு ஒட்டிட்டு வரல. இப்ப இட்லி ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். கொஞ்சம் கூட துணியில ஒட்டாம சூப்பரா நம்மளோட இட்லி வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்க. பார்க்கவே எம்மியா இருக்கு. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சோள மாவுல செஞ்சிருக்கறனால ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இன்ஸ்டன்டா இந்த மாதிரி ஹெல்த்தியான இட்லி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா நல்ல சாஃப்டா இருக்கும். இந்த இட்லியோட நம்ம செஞ்சிருக்கிற சட்னி செம்ம சூப்பரா செட் ஆகுங்க. நான் இட்லியை வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் கூட நல்ல சாஃப்டா மெத்துன்னு இருக்கு. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இந்த ஜோவர் இட்லியையும் சட்னியையும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.